الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, நானும் நீங்களும் புனிதமிக்க ரமலான் மாதத்தை அடைந்து முதலாவது நோன்பை நோற்று அதை திறந்தவர்களாக இந்த இடத்திலே இரவு நேர தொழுகையை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஆயுளை நீடித்து நன்மைகளை செய்து சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பத்தை, இந்த வாய்ப்பை அளித்திருக்கிறான். எனவேதான், ஏனென்றால் சென்ற ரமலானிலே எம்முடன் இருந்த எம்முடைய இரத்த உறவுகள், குடும்ப உறுப்பினர்கள், ஏனைய நண்பர்கள், அயல் வீட்டுக்காரர்கள் இந்த ரமலானிலே எம்மை விட்டும் பிரிந்து சென்று விட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுதோ எங்களுக்கு இந்த மாதத்தை அல்லாஹு தஆலா நசீபாக்கி இருக்கின்றான். எனவே இந்த மாதத்தை அடைந்த நாம் முழுமையாக நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய விடயத்தில் மும்முரமாக ஈடுபட்டு கொள்வதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்ய வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு, சென்ற ரமலானிலே நாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த பிரார்த்தனைகள் என்ற அந்த தொடரிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் ஓதிய பிரார்த்தனைகள் என்ற அந்த ஒரு பகுதியை தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து வந்தோம். அது நாம் தொழக்கூடிய ஐவேளை தொழுகைகளாக இருக்கலாம், அல்லது சுன்னத்தான தொழுகைகளாக இருக்கலாம், அல்லது ஜனாசா தொழுகைகளாக இருக்கலாம். இது போன்ற தொழுகைகளில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன துஆக்களை ஓதினார்களோ அந்த துஆக்களை எல்லாம் நாங்கள் சஹீஹான ஹதீஸினூடாக சென்ற ரமலானிலே நாங்கள் பார்த்து வந்தோம். அதே போன்று இந்த ரமலானிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் ஓதிய மிக முக்கியமான துஆக்களை நாங்கள் பார்த்து கொள்வோம். அதிலே மிக முக்கியமான ஒரு பகுதிதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயுற்றவருக்காக பல பிரார்த்தனைகளை செய்திருக்கிறார்கள். அதிலே ஒரு பிரார்த்தனையை இன்றைய வகுப்பிலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அபு சயீதில் ஹுத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா முஹம்மத் இஷ்தகைத, முஹம்மதே நீங்க சுகம் இல்லாம இருக்கிறீங்களா அப்படி என்ற மாதிரி கேட்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபகால நஅம், ஆம் நான் சுகம் இல்லாமத்தான் இருக்கிறேன் அப்படி என்ற மாதிரி பதில கூறுறாங்க. அந்த நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேட்ட பிரார்த்தனை தான் இது. பிஸ்மில்லாஹி அர்கீக மின் குல்லி ஷைஇன் யுதீக மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக பிஸ்மில்லாஹி அர்கீக. அதனுடைய ஆழமான அர்த்தத்தை பாருங்கள். பிஸ்மில்லாஹி அர்கீக, அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு உங்களுக்கு நான் ஓதி பார்க்கின்றேன். ருக்குஆ என்றால் ஓதி பார்த்தல். அப்ப இந்த இடத்திலே பிஸ்மில்லாஹி அர்கீக, அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு உங்களுக்காக நான் பாதுகாவல் தேடுகின்றேன். மின் குல்லி ஷைஇன் யுதீக, உங்களுக்கு தீங்கை தரக்கூடிய எல்லாவற்றிலே இருந்தும் உங்களுக்காக நான் பாதுகாவல் தேடுகின்றேன். இந்த துஆவிலே இந்த வார்த்தை மற்றும் போதுமானது. மின் குல்லி ஷைஇன் யுதீக, எங்களுக்கு நோய்வாய்ப்படக்கூடிய காரணங்களாக எதுவெல்லாம் இருக்கின்றதோ அத்துணை காரணங்களிலிருந்தும் உங்களுக்காக நான் பாதுகாவல் தேடுகின்றேன். மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின், மோசமான ஒவ்வொரு ஆன்மாவிலிருந்தும், மோசமான ஒவ்வொரு நஃப்ஸிலிருந்தும் உங்களுக்கு நான் பாதுகாவல் தேடுகின்றேன். மோசமான நஃப்ஸ் என்றால் என்ன? எங்களுக்கு தீங்கை தரக்கூடிய ஒவ்வொரு கெட்ட உள்ளங்களிலிருந்தும் உங்களுக்கு நான் பாதுகாவல் தேடுகின்றேன். அவ் ஐனி ஹாசிதின், அல்லது பொறாமைக்காரர்களுடைய கண்களிலிருந்தும், மோசடிக்காரர்களுடைய கண்களிலிருந்தும் உங்களுக்கு நான் பாதுகாவல் தேடுகின்றேன். அல்லாஹு யஷ்ஃபீக, அல்லாஹ் உங்களுக்கு குணப்படுத்துவானாக, அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்குவானாக. பிஸ்மில்லாஹி அர்கீக,
அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு உங்களுக்கு நான் ஓதி பார்க்கின்றேன், உங்களுக்காக நான் அவனிடம் பாதுகாவல் தேடுகின்றேன். பாருங்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆ ஆரம்பத்திலே அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு பிஸ்மில்லா என்று ஆரம்பிக்கிறார்கள். இந்த துஆ முடிகின்ற நேரத்திலும் பிஸ்மில்லா என்று முடிக்கிறார்கள். எங்களுக்கு எந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளாக இருந்தாலும், எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், எப்படியான ஒரு சந்தர்ப்பமாக இருந்தாலும், அந்த நேரத்திலே அல்லாஹ்வினுடைய பெயரை கூறுகின்ற பொழுது அதிலே ஒரு நிவாரணம், அதிலே ஒரு மகிமை இருக்கிறது என்பதை நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் எங்களுடைய குழந்தைகள் நோய்வாய்ப்படுகின்றதாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களுடைய அயல் வீட்டுக்காரர்கள், அல்லது எங்களுடைய குடும்பங்கள் தெரிந்தவர்கள், அவர்களுக்காக ஓதுகின்ற மிக அழகான ஒரு துஆ தான் இது. பிஸ்மில்லாஹி அர்கீக மின் குல்லி ஷைஇன் யுதீக மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக பிஸ்மில்லாஹி அர்கீக. அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன். வ ஆகிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.